பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா செந்தில கூப்பிடுறாங்க. உடனே செந்தில் என்ன விஷயம் மீனான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க கபோர்ட்ல இருந்த பணத்தை காணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன இது கூத்தா போச்சு, பணம் இருந்தாலும் இருக்கு ஏன்னு சொல்லி கேக்குற, இல்லைனாலும் இல்லைன்னு சொல்ற, என்ன மீனா உனக்கு பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க நீங்க நேர்மையான வழியில இந்த பணத்தை சம்பாதிச்சு இருந்திருந்தா இந்த அளவுக்கு நீங்க அந்த பணத்தை மறைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. எப்படி இந்த பணம் வந்தது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப மீனா கேள்வி கேக்குறாங்க. உடனே செந்தில், இங்க பாரு மீனா, அது என்னுடைய சேவிங்ஸ் பணம். நீ வீட்டுல எப்படி இருந்தது, எதுக்காக இவ்ளோ பணம் சேர்த்து வச்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி மேல கேள்வி நீ கேட்டியா, அதனால என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நிஜமாவே நீங்க நேர்மையா சம்பாதிச்ச பணமாங்க. அப்படி சம்பாதிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை நீங்க என் அப்பா பேச்ச கேட்டோ யார் பேச்சோ கேட்டோ லஞ்சுன்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்க, அடுத்த நிமிஷம் இந்த மீனா உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டா, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே ஜனார்தனுக்கு கால் பண்ணி, மாமா மீனாவுக்கு என் மேல முழுசாவே சந்தேகம் வந்துருச்சு, அவ என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்றாங்க. மாப்பிள்ள, மீனா தான் பொழைக்க தெரியாத பொண்ணு, அவ போய் உங்களை என்ன சொல்லிட போறா, அவ சொல்றான்றதுக்காகலாம் நீங்க லஞ்சம் வாங்காமலாம் இருக்காதீங்க. முதல்ல லஞ்சம் வாங்கி உங்க குடும்பத்தை நீங்க எப்படி செட்டில் பண்றதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஜனார்தன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ மாமா நீங்க சொல்றீங்க, உங்க பேச்ச நான் கேக்குறேன், எந்த தப்பும் தண்டாவும் நடக்காம இருந்தா சரின்றாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன கடைசியில இப்படி நீங்க சொல்றீங்க, நீங்களும் என் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெரிஞ்ச குறுக்கு வழியை சொன்னேன். அதுக்காக நீங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? நானும் சொத்து சேர்த்தவன் தான், இப்படியெல்லாம் வாங்கிதான் சொத்து சேர்த்தேன். அதை புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள, நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் செந்திலும், சரிங்க மாமா, உங்களோட நம்பிக்கையில நான் இதை பண்றேன், எந்த தப்பும் நடக்காம இருந்தா சரின்னு சொல்லிட்டு செந்தில் முடிவு பண்றாங்க. மீனா சொன்னதை மீறியும் திரும்பவும் செந்தில் லஞ்சம் வாங்கினா செந்தில் என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.